So you can solve it along with me. Shari appa, you can just solve it along with me. Let's first look at the question. If P is a point on the line joining the points, எப்படி போடுவீங்க கண்ணா first question? I think இது வந்து this should be 2019, 2020 அந்த 5 years மட்டும் தான் I have taken the questions from. கார்ட்டீசியன் ஃபார்ம்ல வெக்டர் இது எழுதிட்டு அதுக்கப்புறம் லாம்டா வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் எழுதலாமா? ஸோ கார்ட்டீசியன் ஃபார்ம்ல எழுதுறதுக்கு 2 பாயிண்ட்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எழுதுவோம். ஸோ x minus 0 by 3 minus 0 is equal to y minus 5 by minus 1 minus 5 is equal to z plus 2 by z plus 2, correcta? Z plus 2 by 2 minus minus plus 4 is equal to some lambda. இல்லையாப்பா? இப்போ இப்படி ஃபர்ஸ்ட் போட்டாச்சு. எக்ஸ் கோஆர்டினேட் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸ் கோஆர்டினேட் மட்டும் நீங்க போட்டாலே போதும். அப்போ எக்ஸ் பை 3 இஸ் ஈக்குவல் டு லாம்டா. இப்போ 3 லாம்டா இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் கோஆர்டினேட் வந்து 6ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ லாம்டா இஸ் கோயிங் டு பி 2. கரெக்டாப்பா? லாம்டா 2ன்னு கண்டுபிடிச்சிட்டிங்களா? அக்ஷிதா போட்டிருக்கியா? எஸ்மா, யா அக்ஷிதா. ஸோ லாம்டா இஸ் ஈக்குவல் டு 2 கிடைச்சிருச்சு. இப்போ இசட் கோஆர்டினேட் கண்டுபிடிக்கணும். இசட் கோஆர்டினேட் இஸ் 4 லாம்டா மைனஸ் 2 இல்லையா? இந்த இடத்துல நீங்க சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா யூ வில் கெட் இசட் இஸ் ஈக்குவல் டு 4 லாம்டா மைனஸ் 2 விச் இஸ் நத்திங் பட் 8 மைனஸ் 2 விச் இஸ் 6. ஸோ 6ம் ஏற்கனவே ஆப்ஷன்ல இருக்கு உங்களுக்கு. எஸ் மா சித்தார்த். ஓகே, ஸோ வெரி சிம்பிள் கொஸ்டின் தான் இது, நாட் அ டிஃபிகல்ட் ஒன். செகண்ட் ஒன். Find the Cartesian equation of a line which passes through the point. Easy questions தான், பட் ஒரு வாட்டி ரிவிஷன் அவ்வளவுதான் இது. ஸோ நமக்கு இதுக்கு 3Dக்கு 3D and vector சேர்த்து ஒரு 14 marks weightage இருக்கு. Usually they make it 9 and 5. That 9 marks from 3D and 4 marks from vector. இதுதான் usual pattern. அப்ப அந்த 9 marksல இருந்து பாத்தீங்கன்னா you will get your questions from கண்டிப்பா ஒரு 5 mark நமக்கு தெரியும் 3Dல இருந்து. ஸோ இது இல்லாம இன்னும் 4 marks இருக்கு. ஸோ ஒரு 2 mark 2 1 mark அந்த மாதிரி கேட்கலாம். இல்ல நமக்கு ஈவன் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 3 mark கொஸ்டினே கூட 3Dல இருந்து வரலாம், நமக்கு தெரியாது. ஸோ 3Dயோட வெயிட்டேஜ் ரொம்ப ஜாஸ்தி. ஸோ அதுல இந்த மாதிரி கொஸ்டின் they have asked. So find the Cartesian equation of line which passes through this point and is parallel to the line. ரொம்ப ரொம்ப ஈஸி கொஸ்டின் இல்லையா? நம்ம இது 1 minute போடுற கொஸ்டின் தான். You know this already. You know that the point has to be in the top இல்லையா? So x plus 2 is equal to y minus 4 is equal to z plus 5. And parallel சொல்லிட்டாங்கன்னா கீழே இருக்கிறது தான் நம்மளுடைய டைரக்ஷன் cosines, டைரக்ஷன் ரேஷியோஸ். கரெக்டாப்பா? 3 5 6 -5 வருது. ஆமாப்பா, ஏன்னா மேல வந்து 4 minus 5 இருக்கு இல்லையா? ஆமா பாருங்க, ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ல மாத்தி இருக்கணும். ஸோ இது -5 வரும். எஸ் கண்ணா, கரெக்ட். சரியா? ஸோ 3 minus 5 6. இந்த இடத்துல 4 minus 5 இருக்கிறதுனால I have to change it and write it like this. Yes pa, good. Third one. Same question. First நீங்க வந்து ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ல மாத்திக்கோங்க. அப்ப you have x minus half by 6 divide by 2 பண்ணிருக்கேன் is equal to y plus 2 by 2 is equal to, வேற எதுவுமே சேஞ்ச் இல்ல. so this is my equation. இப்ப drs நமக்கு தெரியும் 6 2 3 அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? dc's கண்டுபிடிக்கணும். dc's are nothing but 6 by square root of 6 square 36 plus 4 plus 9 which is 49 அப்பா. டைரக்டாவே கண்டுபிடிச்சிருவோம். So you have square root of 6 square plus 2 square plus 3 square which is root of 49 which is 7. For dc's அதே மாதிரி you can write it as 6 by 7, 2 by 7 and 3 by 7. சுதர்ஷன், எஸ் சுதர்ஷன், வெரி நைஸ், வெரி குட். என்னாச்சு ஒரு ஆன்சர் தான் வருது எனக்கு, மத்தவங்கலாம் எஸ். சித்தார்த் போட்டுட்டு இருக்கியாப்பா நீயும்? ஆர் ஏபிள் டு டூ திஸ்மா? புரிஞ்சுச்சா? டவுட் இருந்தா அப்படியே என்ன ஸ்டாப் பண்ணுங்க சரியா? ரொம்ப நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன் புக்கை தொட்டு. ஓகே. Find the dr and dc of a line parallel to a line whose equations are given like this.
சேம் மாடல் ஆஃப் கொஸ்டின், பட் இந்த மாதிரி கொஸ்டின் ஒரு 2 மார்க் நமக்கு டெஃபினட்டா வருது. எவ்ரி இயர் மாத்தி மாத்தி கேட்டிருக்காங்க. ஸோ திஸ் கொஸ்டின் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். ஸோ போன கொஸ்டின் மாடல்ல தான் ஐ ஹவ் டு டூ இட் இல்லையா? ஜஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க லைன் நமக்கு 6 காமனை வெளில எடுத்துக்கிறேன். ஸோ இந்த ஃபார்முக்கு வந்ததுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணிருக்கோம் ஞாபகம் இருக்கான்னு தெரியல உங்களுக்கு. we have done this already. we have to divide it again by 6. நான் என்ன சொல்லியிருக்கேன்னா இப்படி எழுதிட்டு இது 1/6ன்னு மாத்திக்கோங்கன்னு சொல்லியிருக்கேன். ஸோ நியூமரேட்டர்ல இங்க இருக்கிறது யூ கேன் ஜஸ்ட் bring it down. கரெக்டா? Now it's easy to write my DRs. My DRs are going to be 1/6, 1/3 and 1/2. இப்போ நான் உங்களுக்கு we have done this a lot of times where ஒரு சின்ன விஷயம் நமக்கு இதுல இருக்கு என்னன்னா whenever you have a fraction or when you have a dr with negative, ரெண்டு நெகட்டிவ் இருந்தா நம்ம multiply by -1 பண்ணிட்டு இன்னொன்னு நெகட்டிவா மாத்திடுவோம். ஸோ ஆல் தீஸ் ஆர் பாசிபிள். ஸோ ஆன்சர் கீழே ஒருவேளை மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினா இருந்துச்சுன்னா you can always look for all these answers. So now the common LCM for this is 6. So multiply by 6 பண்ணீங்கன்னா you get 1, 2, 3. So DRs கண்டுபிடிச்சாச்சு. You want to find the DC. Same logic as before. So first find out square root of 1 square plus 2 square plus 3 square. Just root of 1 plus 4 plus 9. Root 14. இப்போ வந்து DC. சொல்லுங்க. எப்படி மேம் 1 2 3 ஆச்சு? மல்டிப்ளை பை 6 பண்றேன்ப்பா. ஃபிராக்ஷனா இருக்கிறதுனால. பண்ணலாம். அப்படிதான் பண்ணணும்ல. நம்ம எப்பயுமே டிஆர் வரும்போது மட்டும் அது சிம்பிளஸ்ட் ஃபார்ம்ல எழுதணும் இல்லையா? நமக்கு ஒரு கொஸ்டின் கூட இப்போ 2472 ஒரு கொஸ்டின் போட்டிருப்போம்ல, நம்மளாவே அதை டிவைட் பண்ணி தானே எழுதுவோம் எழுதும்போது. ஸோ டிசிஸ் வந்து 1/√14, 2/√14, 3/√14. இது ஆங்கிள் பிராக்கெட்ஸ்ல போடுறோம். இதுவும் நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் இல்லையா? ஐ ஹவ் டு புட் இட் இன் ஆங்கிள் பிராக்கெட்ஸ் பிகாஸ் இட் இஸ் நாட் த ஒன்லி பாசிபிள் வேல்யூ. இட் இஸ் ஒன்லி அ ரேஷியோ அப்படிங்கிறதுக்காக. சித்தார்த் எஸ்மா. கமான் கமான், எனக்கு எல்லாட்டும் ஆன்சர்ஸ் வரலடா கண்ணா இன்னும். நிக்கிதா எஸ்ஸா? நிக்கிதா புரிஞ்சுச்சா இந்த கொஸ்டின்? அக்ஷிதா கரெக்டா போட்டுட்டு இருக்கேன் நானு? எஸ் மேம். ஏன்னா நானும் உங்களோட ஃபர்ஸ்ட் டைம் போடுறேன் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம். ஸோ ஐ மைட் மேக் சம் மிஸ்டேக் சம்வேர். ஸோ நீங்க ஸ்டாப் பண்ணுங்க, அட்டென்டிவா இருங்க. சரி, 5th கொஸ்டின். இதுவும் ஈஸி கொஸ்டின். இதுக்கு நம்ம டைரக்டாவே நம்ம நிறைய மாடல் போட்டிருக்கோம். பட் என்னன்னு பாருங்க. ஃபைண்ட் த கோஆர்டினேட் ஆஃப் அ பாயிண்ட் ஆன் அ லைன் அப்படின்னு சொன்னாலே ஃபுட் ஆஃப் தி பர்பண்டிகுலர் அந்த மாடல்ல போட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரே ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுக்கோங்க. எல்லா கொஸ்டினுக்கும் அதே மாடல்ல போடுங்க. புது புது ஃபார்முலாஸ் வச்சு போடாதீங்க. ஸோ யூ ஹாவ் லைன் இங்க இருக்கு. இந்த லைன் ஒரு ஏபி இங்க இருக்கு. கோஆர்டினேட் ஆஃப் அ பாயிண்ட் ஆன் திஸ் லைன் நமக்கு வேணும், which is a distance of 5 units from the point 1, 3, 3. இதுதான் உங்க கொஸ்டின். இதை நான் வந்து நம்ம யூஸ்வலா போடுற மாடல் வச்சு போட்டிருக்கேன் பிகாஸ் எனக்கு அது ஈஸியான மாடலுங்கிறதுனால. நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எப்பயுமே போடுறது ஐ ஹவ் டன் த சேம் திங். ஐ ஹவ் ஜஸ்ட் ஈக்குவேட்டட் இட் டு லாம்டா இஸ் ஈக்குவல் டு லாம்டா நான் போட்டு ஐ எம் ட்ரைங் டு ஃபைண்ட் த கியூ உடைய கோஆர்டினேட்ஸ் நான் கண்டுபிடிக்க ட்ரை பண்றேன். அப்போ வாட் ஐ எம் கோயிங் டு டூ, ஐ எம் கோயிங் டு ஜஸ்ட் சே 3 lambda minus 2 இல்லையா கண்ணா? மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். 2 lambda minus 1, 2 lambda minus plus 3. So the point Q ஓட coordinates கண்டுபிடிச்சாச்சு. இப்போ they have given you the distance as 5 units. இப்போ Qவும் தெரியும், Pயும் தெரியும். PQ is equal to 5 தெரியும். So square பண்ணிப்போம் டைரக்டா. So 5 square is equal to x2 minus x1. எதை வேணா x2வா வச்சுக்கலாம். The whole square plus z2 minus z1 the whole square. 3 lambda minus 3. கண்டுபிடிங்க பார்க்கலாம். எல்லாரும் அவேக்கா இருக்கீங்களான்னு பார்ப்போம். ஈஸி இக்குவேஷன் அதான் எனக்கு போடுங்க. 2 lambda minus 4 the whole square plus 2 lambda the whole square. போட்டு எனக்கு k வேல்யூ சொல்லுங்க. Let me see all answers in the chat box.
என்ன ஆச்சு? ஆன்சர் ஒண்ணு கூட வரல எனக்கு. போட்டீங்களா இல்லையா? 3 ஸ்கொயர் வந்து 9 போட்டுட்டு லாம்டா மைனஸ் 1 வச்சுக்கலாம். இப்போ லாம்டா ஸ்கொயர் அக்ஷிதாவோட ஆன்சர் வந்திருக்கா? பாயிண்ட்ஸ் வந்து -2. ஓகே, எஸ்மா அக்ஷிதா, எஸ். என்னாச்சு? ஒன் ஆன்சர் தான் கண்ணா வந்திருக்கு. ஃபாஸ்ட் ஃபுல்லாவே போட்டுடலாம்ப்பா. காமன் எடுத்து போட்டாலும் பெரிய டிஃபரன்ஸ் எதுவும் இல்லை. பண்ணிக்கிறீங்களா? மூவ் பண்ணுவோமா நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு? எல்லாருக்கும் புரிஞ்சிச்சுன்னா ஐ கேன் மூவ் அஹெட். ஸோ 25 இஸ் ஈக்குவல் டு 9 lambda square plus 9 minus 18 lambda plus 4 lambda square plus 16 minus 16 lambda plus 4 lambda square. இல்லையாப்பா? So I can add everything here. இங்க 25 இருக்கு, இங்க 9 plus 16 is 25. So straight அப்படியே கேன்சல் பண்ணிக்கிறேன். So you have only these two terms இல்லையா? So 9 plus 8, 17 lambda square lambda. 34 வருதா? 18 அது 8 மாதிரி போட்டிருக்கேன். அதானே பார்த்தேன். 24 lambda. மேம் ஓகே, லாம்டா 1 ன்னு வருது மேம். 2 வரும்டா. இங்க 2 தானே வருது எனக்கு. மேம் லாம்டா 2 என்ன மேம் பண்ணிருக்க பாரு. மேம் நான் ஃபுட் ஆஃப் பர்பெண்டிகுலர் மெத்தட்ஸ் போட்டேன் மேம். எந்த மெத்தட்ல நீ போட்டாலுமே தானே வரணும்டா நமக்கு. ஃபுட் ஆஃப் சரி தி ஓகே மேம். பர்பெண்டிகுலர் தானே பாரு அது. சரியா? எஸ் மேம். இப்போ லாம்டாவை திருப்பி கொண்டு போய் நம்மளுடைய கியூ பாயிண்ட்ல சப்ஸ்டியூட் பண்ணணும். பிகாஸ் அவங்க என்ன கேட்கறாங்க? ஃபைண்ட் த பாயிண்ட் தான் கேட்கறாங்க. ஸோ இதுதான் நம்மளுடைய ஆன்சரே. ஸோ 2 இங்க சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா 6 minus 2 4 3 into ஓ இப்படி பண்ணக்கூடாதுல்லப்பா. நம்ம we have to do it as lambda 0 வரும். ஆமாப்பா, 2 வேல்யூ போடணும். நான் ஏற்கனவே நம்ம 10th இருந்தே இதை போட்டுட்டு இருக்கோம். நம்ம குவாட்ராட்டிக்கா வந்துச்சுன்னா 2 சொல்யூஷன்ஸ் வேணும். ஸோ 17 into 17 lambda into lambda minus 2. அப்போ lambda equal to 0 or lambda is equal to 2 னு 2 வேல்யூஸ் வரும். அதை சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா you will get your values as 4 3 7 and -2 -1 3. சரியா? மூவ் பண்ணட்டுமா? ஸோ இதுவுமே வந்து ஃப்ரீக்வெண்ட்லி ரிப்பீட்டட். இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் என்னன்னா, இட் இஸ் நாட் ஜஸ்ட் தேவ் ஆஸ்க்ட் இட் ஃபார் 1 year. இப்போ நமக்கு ரொம்ப வந்து நான் சொல்லுவேன் வெரி வெரி லக்கி பேட்ச் நான் சொல்லிட்டே இருக்கேன் உங்ககிட்ட. ஏன்னா த மோஸ்ட் டிஃபிகல்ட் பேப்பர் இந்த கொஸ்டின் பேப்பர் வந்து யூஸ்வலா வந்து இன்டெகிரல்ஸ்ல இருக்கும். இன்டெகிரல்ஸோட கொஸ்டின்ல வந்து ஏதாவது ஒரு கொஸ்டினுடைய ஸ்டார்டிங் ஸ்டெப்பே நமக்கு தெரியாம இருக்கும். பட் 3D ஜியாமெட்ரி பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி தான் இருந்துச்சு 2 years முன்னாடி வரைக்கும். ஒரு பிளேன்ஸ் கான்செப்ட் இருந்த வரைக்கும் அந்த கொஸ்டினை எப்படி அப்ரோச் பண்றது, அந்த கொஸ்டின் அப்படின்னு தெரியவே தெரியாது. ஸோ உங்களுக்கு இப்போ லைன்ஸ் ஆனதுக்கு அப்புறமா ஆப்ஷன்ஸ் ரொம்ப குறைஞ்சு போச்சு. ஸோ எக்ஸாம் இஸ் கோயிங் டு பி வெரி வெரி ஈஸி ஃபார் யூ. ஏன்னா நமக்கு ஸ்டாண்டர்டா தெரியும் மேக்ஸிமம் என்ன கேட்க முடியுமோ அது இருக்கு. ஸோ உங்க டெக்ஸ்ட் புக்லயே ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் இருக்கு. ஸோ ஹையஸ்ட் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஆஸ்கிங் வந்து ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் தான். ஸோ எக்ஸாம்பிளார்ல தான் ஃபுட் ஆஃப் தி பர்பெண்டிகுலரே இருக்கு. ஸோ ஃபுட் ஆஃப் தி பர்பெண்டிகுலருக்கு மேல நீங்க எதுவுமே போட வேண்டிய அவசியமே இல்லை. ஈவன் ஜேஇ கொஸ்டின் நீங்க பாத்திருப்பீங்க, கேட்டிருந்தாங்கல்ல ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் ஃபுட் ஆஃப் தி பர்பெண்டிகுலர்லாம் அவங்க ஜேஇ மெயின்ஸ்லயே கேட்டிருந்தாங்க. ஸோ சிபிஎஸ்இல வந்து அதை விட டிஃபிகல்ட்டா கண்டிப்பா யோசிக்கிறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. ஸோ யூ கேன் ஜஸ்ட் ப்ராக்டிஸ் தீஸ் கொஸ்டின்ஸ். நான் செஷன் முடிஞ்சதும் உங்களுக்கு இது மட்டும் அனுப்பிச்சு விடுறேன். ஸோ அந்தந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் மட்டும் பார்த்துட்டீங்கன்னா போதும். நாளைக்கு இன்டெகிரல்ஸ் எடுத்தோம்னா ஃபுல் டே அதுலயே நமக்கு போகும். பிகாஸ் எல்லா மாடலும் ஒன்ஸ் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா ஐ திங்க் இட் இஸ் கோயிங் டு பி வெரி வெரி ஈஸி ஃபார் யூ. சரியா? சரி, இது என்னப்பா யாரையா பிடிப்போம்? பேசவே மாட்டேங்கிறீங்க. தேஜு சொல்றியாமா எனக்கு? 6th கொஸ்டின் லாம்டா வேல்யூ கண்டுபிடிக்கணும். பர்பெண்டிகுலர்னு கொடுத்திருக்காங்க. ஸோ ஆப்வியஸா we are going to look at the DRs and use this formula இல்லையா? A1 A2 plus B1 B2 plus C1 C2 is equal to 0. We are going to do that. Correcta? So let's start from here. Yes. Yeah, Siddharth. Yes, ma. So இப்போ இங்க ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ x minus 5 by 5 lambda plus 2 is equal to 2 minus y minus 2 னு மாத்தியாச்சு. z minus 1 by 1 இங்கே மாறியே இருக்கு. ஸோ இது ஒன்றும் பிரச்சனை இல்லை நமக்கு. ஸோ 5 lambda plus 2 into 1 plus minus 5 into 2 lambda plus 3 is equal to 0.
மேம் லாம்டா ஈக்குவல் டு 1. லாம்டா 1 மைனஸ் 1 பாரு 1 தான் வருதுன்னு நினைக்கிறேன். 1 தான். ம். ஏன்னா இது ரொம்ப காமனா பண்ற மிஸ்டேக்ல நம்ம ரொம்ப ஓவர் கான்ஃபிடென்ட்டா 1 போட்டுருவோம். ஆனா ஆன்சர் வந்து ஒரு மைனஸ் 1 கூட வரும் சம்டைம்ஸ் லாம்டாக்கு. அவ்வளவுதான். ஸோ லாம்டா கண்டுபிடிச்சாச்சு. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் பர்பண்டிகுலர்னு கொடுத்துட்டாங்க. அந்த வேலை முடிஞ்சிச்சு. இப்போ ஃபைண்ட் இஃப் தே இன்டர்செக்ட் ஆர் நாட் போடலாமா? 3 மார்க் கொஸ்டின் இன்டர்செக்டிங். யாரும் பேசவே மாட்டீங்க. நீங்க சுதர்ஷன் மட்டும் தான் பேச. சுதர்ஷனே கொஸ்டின் கேட்போம். அதனால அக்ஷிதா ஃபார்முலாமா? ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ்க்கு ஃபார்முலா நமக்கு. இப்போ வந்து திருப்பி லைன் ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதிப்போம் கண்ணா அதுல. ஸோ இந்த லாம்டாவை கொண்டு போய் அங்கே சப்ஸ்டியூட் பண்றேன். சப்ஸ்டியூட் பண்ணனா ஐ வில் கெட் எக்ஸ் மைனஸ் 5/7 x/1 y plus half by 2 இப்போ டிஸ்டன்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் வெக்டர்ல எழுதிட்டு பண்ணலாம். எழுதுறியா? உனக்கு எனக்கு இதுவே ஈஸி அக்ஷதா. சரி போட்டு ஆ, சொல்லுங்க எனக்கு. a2 minus a1 into b1 cross b2. ஸோ இன்டர்செக்டிங்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒன் ஆஃப் த ஈஸி வேஸ் வந்து we have to prove the shortest distance between them is not equal to 0. ஸோ அதுதான் ஈஸியர் ஃபார்முலா நமக்கு. அது மட்டும் கண்டுபிடிச்சிங்கன்னா போதும். ஸோ ஒரு 3 மார்க் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஸோ 3 மார்க் கொஸ்டின்ல கேட்கும்போது இட்ஸ் வெரி ஈஸி கொஸ்டின். ஏன்னா இது ரொம்ப ஈஸியா வந்துடும் உங்களுக்கு. இப்போ a2 மைனஸ் a1னா நியூமரேட்டர்ஸ் இல்லையா? நியூமரேட்டர்ஸ்ல ஃபர்ஸ்ட் நான் தனியாக அதை போட்டுக்கிறேன். a2 மைனஸ் a1க்கு 5 2 1ல இருந்து நீங்க வெக்டர் ஃபார்ம்ல எழுதுனா எழுதுங்கப்பா. எனக்கு இதுதான் கம்ஃபர்டபிள். ஸோ ஐ எம் டூயிங் இட் ஹியர். ஜீரோ மைனஸ் ஹாஃப் ஆப்பா? 0 மைனஸ் ஹாஃப் நினைக்கிறேன். 5 b1 இது வந்து நாட் இன்டர்செக்டிங் அப்படின்னு வரணும்னா நாட் ஈக்குவல் டு 0 வந்தாலே போதும். ஸோ நியூமரேட்டரை பார்த்தீங்கன்னாவே நீங்க கண்டுபிடிச்சிடலாம். ஸோ டினாமினேட்டர் கஷ்டப்பட்டு போட்டுட்டு இருக்காதீங்க. ஸோ ijk A2 minus A1னா 0 1 2 தானே ஃபர்ஸ்ட் வரணும். அப்படி சொல்றியா? சரி ஓகே. எனக்கு பெரிய டிஃபரன்ஸ் அப்போ எதுவும் வரல. சைன் மாறும்னு நினைக்கிறேன். 0 ஹாஃபா? 0 ஹாஃப் 1 ஆமா? மைனஸ் ஹாஃபா? அதான் நான் டவுட் இருக்கு மைனஸ் எனக்கு. 1/2. மைனஸ் ஹாஃப் தான். ஓகே சரிம்மா. ஆக்சுவலா மல்டிப்ளிகேஷன்ல பெரிய ப்ராப்ளம் வராதுன்னு நினைக்கிறேன் அக்ஷதா. லெட்ஸ் செக். எனிவேஸ் நீ சொல்ல கரெக்டாக தான் போடணும். இப்படி போட்டால் தான் பெட்டர். -5/2, 0. ஸோ ijkக்கு bனா ஐ வாண்ட் த டினாமினேட்டர்ஸ். ம் ஓகே கண்ணா. ஸோ நான் போட்டிருந்தேன்னா ஐம் கெட்டிங் திஸ் ஆன்சர். இருங்க நான் அப்படியே ஃபாஸ்ட்டாக அதை போட்டுடுறேன். ஸோ எனக்கு வந்து ஒரு பெரிய நம்பர்ஸ் வருது. -79 -20j + 19kன்னு வருது. மேம் எனக்கும் அதான் வந்துச்சு. ம் ஸோ ரெண்டையும் டாட் ப்ராடக்ட் தான் பண்ணணும். ஸோ டாட் ப்ராடக்ட் பண்ணும்போது -5 × 17 போட்டிங்கன்னா 1785 ப்ளஸ் 20 × 5/2. ஸோ 1050 அப்பா 50 வருது எனக்கு. டிவைடட் பை வாட் எவர்னு வச்சுட்டு I can just say that it is not equal to 0. Numerator 0 இல்ல. So I can say that they are not intersecting. சரியாப்பா? எஸ். போலாமா நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு? அடுத்ததுல நான் உங்களுக்கு மாடல் தான் போட போறேன். ஸோ யூ கேன் see that நெக்ஸ்ட் கொஸ்டின் வெரி சிமிலர் மாடல் இல்லையா? ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் பிட்வீனே கேட்டிருக்காங்க. ஸோ இதுல ஒரே ஒரு இதுதான். இதுக்காக இதை போட்டிருக்கேன்னா என்ன ஃபார்முலா இதுக்கு?
எங்க நிக்கிதா நிக்கிதா என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணோம் நிக்கிதா இந்த கொஸ்டினுக்கு? நம்ம இது வெக்டர் ஈக்குவேஷனா எழுதிட்டு a2 minus a1. போடலாமா? பட் இதுல வந்து என்ன எதுக்காக இந்த கொஸ்டின் இங்க போட்டிருக்கேன் நானு? கீழே பாருங்க, டினாமினேட்டர்ஸ் பாருங்க. 1 2 ஓ 3 parallel லைன்ஸ் இது. ஸோ ஓ parallel லைன்ஸ்ல இருக்கும்போது இட் இஸ் a2 minus a1 cross b அதோடைய மாடுலஸ் டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் b வெக்டர். So in the question, same as the previous question, except that you have to note sometimes வந்து parallel lines கொடுப்பாங்க, பட் இப்பெல்லாம் கொடுக்கறது இல்லை. அட்லீஸ்ட் அதையாவது நீங்க கண்டுபிடிங்க அப்படின்னு பாக்குறாங்க. ஸோ நீங்க டினாமினேட்டரை பார்த்து you have to figure out that they are parallel lines and then proceed in the same way as the previous question. சரி, அதோட சொல்யூஷன் நான் போட்டு நான் உங்களுக்கு அதை அனுப்பிச்சு விடுறேன். I'm not going to do that question. 8th வரேன். So find the vector and Cartesian equation of the line which is perpendicular to the lines with equations this and passes through. நமக்கு இது நல்லா தெரிஞ்ச கொஸ்டின் தான். இந்த கொஸ்டின் நம்ம போட்டோமான்னு தெரியல. இப்போ ஏபி இருக்கு, சிடி இருக்கு. ஒரு லைன் இஸ் perpendicular to both the linesனா டயக்ராம் இப்படி வரும்னு சொல்லியிருக்கோம். It passes through 1, 1, 1. Also find the angle between the lines. Okay. இது தனி question, angle between the lines. So அது நமக்கு பிரச்சனை இல்லை இல்லையா? So first வந்து let's find out the first part of the question. See இங்க வந்து நமக்கு ஒரு விஷயம் தெரியும். நமக்கு தேவையான லைனுக்கு ஒரு பேர் கொடுப்போம் நம்ம. Let's say which is PQ. First PQ ஓட ஈக்குவேஷன் எழுதிக்கலாம். இப்போ x minus 1 by a is equal to y minus 1 by b is equal to z minus 1 by c. இதுதான் என்னோட required line. கரெக்டா? நான் கண்டுபிடிக்க வேண்டிய PQ வந்து இந்த ஃபார்ம்ல தான் இருக்க போகுது. இப்போ ABC கண்டுபிடிக்கிறது தான் நமக்கு வேலை. ஸோ இட் பிகம்ஸ் ஈஸி. நீங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மெத்தட்ல போடுவீங்க. நீங்க எப்படி போட்டாலும் ஆன்சர் சேம் தான். நான் ஒரு மெத்தட்ல உங்களுக்கு போடுறேன் அதை. ஸோ ஃபர்ஸ்ட் ஐ வில் டேக் த denominators. Is equal to இந்த first equation எடுத்திருக்கேன்ப்பா, கீழே denominators எடுத்திருக்கேன். Is equal to some whatever, some constant k. Next அதே மாதிரி 2, 3, 4. நான் இதை a by cross multiplication methodல solve பண்ணுவேன். I have 2 equations but I have 3 unknownsங்கிறதுனால. So a, b, c எழுதிட்டு என்ன சொல்லியிருக்கேன்? இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ண சொல்லியிருக்கேன். b ஓட coefficients, c ஓட coefficients. So you have to like matrix. இப்போ உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். டிட்டர்மினன்ட் போடுற மாதிரி போட்டா போதும் நீங்க. So a divided by 8 minus 12 is equal to b divided by 8 minus 4 is equal to c divided by 3 minus 4. இப்போ a by minus 4 is equal to b by 4 is equal to c by minus 1. இதுக்கு தான் நான் சொன்னேன், ரெண்டு நெகட்டிவ் சைன் இருக்கிறதுனால when you are writing your ABC you can write it as 4, minus 4, 1. ஆன்சர் கீழே இப்படிதான்ப்பா இருக்கு. அதாவது ஆன்சர் கீ ஆஃப் தி போர்டு எக்ஸாம்ல இப்படிதான் அது இருக்கு. ஸோ பட் ஐ டூ பிலீவ் தே வில் கிவ் யூ மார்க்ஸ். நீங்க வேற எப்படி போட்டாலுமே, நீங்க ஒரு வேளை அந்த மேல இருக்க மாதிரி போட்டிருந்தாலுமே மார்க்ஸ் கொடுப்பாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். பட் உங்களுக்கு ஒரு டிப் மாதிரி நான் சொல்றேன், ரெண்டு நெகட்டிவ் வந்துச்சுன்னா நீங்களே மாத்தி போட்டுருங்க. So now we have got our line இல்லையா? நமக்கு ABC கிடைச்சிருச்சு. You just have to go there and substitute. அப்ப x minus 1 by 4 is equal to y minus 1 by minus 4 is equal to z minus 1 by 1. ஸோ இது நம்ம லைன், நமக்கு தேவையான லைனோட ஈக்குவேஷன். நான் எழுதல உங்களுக்கு அதை. ஆங்கிள் பிட்வீனுக்கு யூ நோ தட் cos theta is equal to by cos theta is equal to the denominators b1 dot b2 by modulus of b1 into modulus of b2. அப்ப நம்மகிட்ட ரெண்டு லைன் இப்போ b1 dot b2 இருக்கு. Not having space here. Okay. 2, 3 2s are 6, 4 4s are 16. நான் இங்க இருக்க இந்த 3 எடுத்திருக்கேன்ப்பா. b1 dot b2 divided by தனியா இதோடைய மாடுலஸ் 1 plus 4 plus 16, 4 plus 9 plus 16, 24 by root 21 root 29 வருது எனக்கு. So theta is equal to cos inverse of, அவ்வளவுதான். சம்டைம்ஸ் வந்து
0 வரும், π/2 வரும். ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப ரேர் கேசஸ் தான். ஸோ இது 5 மார்க்ல கேட்டிருக்காங்க. ஸோ 2020 பேப்பர்ல விச் இஸ் கைண்ட் ஆஃப் ஐ திங்க் இட்ஸ் வர்த்தி 5 மார்க் கொஸ்டின் டு டூ. நமக்கு மாடல் தெரிஞ்சிச்சுன்னா ரொம்ப ஈஸியா நீங்க இதை போட்டுடலாம். சரியா கண்ணா? யாரும் டவுட் கேட்கல. ஸோ ஐ எம் ப்ரொசீடிங். ஐ ஹோப் யூ ஆர் அண்டர்ஸ்டாண்டிங் திஸ். எஸ் அங்கித், எஸ் மா. ஷல் ஐ மூவ் அஹெட்? Okay, so I have my 9th question. Show that these lines intersect. Also find the coordinates of point of intersection. நான் ஒவ்வொரு மாடல்ல ஒவ்வொரு கொஸ்டின் தான் எடுத்திருக்கேன். ரொம்ப நாள் ஆச்சு அந்த கொஸ்டின்ஸ்லாம் போட்டு உங்களுக்கு. ஸோ ஷோ தட் த லைன்ஸ் இன்டர்செக்ட் அப்படின்னு சொன்னா they do not intersectனு கேட்டா நீங்க ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் வச்சு போட்டுருவீங்க. ஸோ ஷோ தட் they intersectனு கேட்கும்போது அதை நம்ம பண்ண முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் இஸ் we have to do that. If they intersect, the shortest distance has to be 0. நீங்க அதை வச்சு அதை ப்ரூவ் பண்ணிடலாம். the first part of the question நீங்க அப்படி ப்ரூவ் பண்ண முடியும். So you just have to say the shortest distance is equal to 0. தெரியுது இல்லையா? ஏன்னா இன்டர்செக்டே ஆயிடுச்சு. அப்ப டிஸ்டன்ஸே அந்த லைனுக்கு நடுவுல. ஸோ இதை நீங்க போன கொஸ்டின் மாடல்ல ப்ரூவ் பண்ணலாம். நவ் ஃபைண்ட் த கோஆர்டினேட்ஸ் கேட்குறாங்க. ஸோ வில் ஸ்டார்ட் டூயிங் இட் as how we usually do. To find out any point on line 1. லைன் 1ல இருக்க ஏதாவது ஒரு பாயிண்ட்னா இங்க 1 3 1 இருக்கு. ஸோ ஈக்குவல் டு லாம்டாக்கு நான் ஈக்குவேட் பண்றேன். அப்புறம் என்ன கிடைக்கும்ப்பா? சுதர்ஷன் என்ன கிடைக்குது? சுதர்ஷன் கிடைக்குதாப்பா என்ன ஆன்சர்? இந்த பையன் பேசலான்ட்டு. நிகிதா, அக்ஷிதா, எஸ். ஃபர்ஸ்ட் லைன் வந்ததா கரெக்டா? செகண்ட் டைரக்டா எழுதிடுவோம். செகண்ட் லைனுடைய பாயிண்ட் வந்து இட்ஸ் கோயிங் டு பி lambda plus 2 4 lambda plus 3 2 lambda plus 4. சாரி, லாம்டான்னு யூஸ் பண்ணக்கூடாதுல்ல இங்க. நம்ம வந்து ஒரு மியூ யூஸ் பண்ணுவோம் இங்க. ஸோ நமக்கு இப்போ என்ன தெரியும்? தே ஆர் இன்டர்செக்டிங்னு சொன்னா ஈச் ஆஃப் த கோஆர்டினேட்ஸ் இஸ் ஈக்குவல். அப்போ லாம்டா பிளஸ் 2 இஸ் ஈக்குவல் டு மியூ பிளஸ் 2 விச் மீன்ஸ் லாம்டா இஸ் ஈக்குவல் டு மியூ. இப்போ அதுக்கான சப்ஸ்டியூட் பண்ணுவோம் இந்த இடத்துல. இந்த ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணிப்போம். 3 lambda plus 2 is equal to 4 lambda plus 3ன்னு மாத்திக்கிறேன். புரியுதான்னு பாருங்க. ஸோ இதுதான் மெத்தட் ஆஃப் டூயிங் த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன். அப்போ இங்க 2னா -1 கிடைக்குது. இங்க வந்து வெறும் லாம்டா கிடைக்குது. ஸோ லாம்டா வந்து ஐம் கெட்டிங் இட் அஸ் -1. நமக்கு லாம்டா மட்டுமே போதும். ஏன்னா இன்டர்செக்ஷன் பாயிண்ட்டுக்கு ஒரு பாயிண்ட் கண்டுபிடிச்சாலே போதும். ஸோ ஐ ஜஸ்ட் கோயிங் டு சப்ஸ்டியூட் இட் ஹியர். -1 plus 2 -3 plus 2 and -1 plus 3. ஆன்சர் கிடைச்சிச்சா உங்களுக்கு? தேஜு, நிகிதா, பிரணதி போட்டிங்களா என்னோட இது வந்து கொஸ்டின்? Did you get the same answer? Ma'am, do we need only one lambda or mu? Yes, ma, because same point. If you substitute mu also, Ankit, you will get the same answer only. Because lambda Okay. and mu, in this case, they are the same. Okay, ma'am. Yes, ma. So I am going on to the next question. ஸோ அவ்வளோதான். இந்த லெசன்ல 14 கொஸ்டின்ஸ் தான் நான் எடுத்திருக்கேன். மாடல் ஆஃப் கொஸ்டின்ஸ் பாசிபிள் 13 கொஸ்டின்ஸ் தான் இருக்கு பாருங்க. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு இது. ஓகே, ஸோ இது 4மே வெரி இம்பார்ட்டன்ட் ரீசெண்ட் கொஸ்டின்ஸ். இது எல்லாமே உங்களுக்கு ஃபைண்ட் த லென்த் அண்ட் ஃபுட் ஆஃப் தி பர்பண்டிகுலர் ஃப்ரம் த பாயிண்ட் டு த லைன். இதுதான் நம்மளுடைய கான்ஸ்டன்ட் மாடல். லென்த் ஆஃப் தி ஃபுட் ஆஃப் தி பர்பண்டிகுலர் இங்க இருந்து வரைகிறோம். லைன் இங்க இருக்கு. AB is my line. So first line standard formula இருக்கான்னு பாருங்க. Standard formula தான் இருக்கு. So we'll find out the point Q. நான் இப்ப டைரக்டா போடுறேன்ப்பா. I'm directly multiplying 10 lambda plus 11 minus 4 lambda minus 2 minus 11 lambda minus 8. கரெக்டா? நான் இதை மல்டிப்ளை பண்ணிருக்கேன். ஈக்குவல் டு lambda நான் போட்டுட்டு I'm just writing it in this form. So once I get this Q, I know that it is perpendicular to AB உடைய, it is this line. PQ is perpendicular to AB.
Q பாயிண்ட் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ DRs of PQ கண்டுபிடிப்போம். DRs of PQக்கு சப்ட்ராக்ட் பண்ணும். அதான் நம்ம செகண்ட் ஸ்டெப். ஸோ 10 lambda plus 11ல இருந்து 2 சப்ட்ராக்ட் பண்ணுவோம். -4 lambda -2 plus 1 will be -1. -11 lambda -8 -5 will be -13. கரெக்டா போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். இங்க ஏதாவது சின்ன மிஸ்டேக் பண்ணீங்கன்னா லாம்டா வேல்யூ வராது, திருப்பி போய் செக் பண்ணுங்க. ஏன்னா லாம்டா வேல்யூ ஹேஸ் டு பி a ப்ராப்பர் நம்பர்னு நான் சொல்லியிருக்கேன். போர்டு எக்ஸாம்ல அசிங்கமா நம்பர் வர மாதிரி கேட்க மாட்டாங்க. ஸோ DRs of PQ போட்டாச்சு. லெட்ஸ் நவ் ஃபைண்ட் த டாட் ப்ராடக்ட். ஸோ மல்டிப்ளை மட்டும் பண்ணணும் இந்த நம்பர்ஸோட. ஸோ ஐம் கோயிங் டு ஹேவ் 10 into this point -4 into -11 into is equal to 0. Simplify பண்ணா கண்டிப்பா you will get your 1 ன்னு நினைக்கிறேன்ப்பா. plus 90 minus into minus plus ஆயிடுச்சு. ஸோ எல்லாமே பாசிட்டிவ். 16 lambda plus 4 plus ஆயிடுச்சு. அதே மாதிரி 121 lambda plus 13 11s are 143. ஸோ 100 221 கூட 16 ஆட் பண்ணா 237 வருதுப்பா எனக்கு. 237 lambda plus 94 plus 143 237 தான். நான் டைரக்டா போடுறேன். lambda is equal to -1. Ankit, yes Ankit, did you get this till this? Sudarshan உனக்குப்பா. ஸோ நமக்கு வந்து லாம்டா Yes, கிடைச்சிச்சு. ma'am. இப்போ Q கண்டுபிடிச்சிடலாம். ஸோ Qல வந்து சப்ஸ்டியூட் பண்ணோம்னா Q பாயிண்ட்டுக்கு you're going to get 1 2 3 -1 போட்டோம்னா சரியா. நான் போடுறேன் டைரக்டா. ஸோ 1 2 3 கொஸ்டின் ஏற்கனவே போட்டிருக்கேன். அதனால ஐம் ஜஸ்ட் டூயிங் இட் டைரக்ட்லி. ஸோ Q வந்து 1 2 3 கிடைக்குது. Now they're asking you length of PQ, which is nothing but square root of distance formula போட்டீங்கன்னா ஆன்சர் அழகா √14 units you're getting. எஸ், மூவ் பண்ணிட்டுமா நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு. ஸோ லென்த் ஆஃப் பர்பண்டிகுலர் ஆச்சு. ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் லைன் த்ரூ ஆரிஜின். ஓகே, ஸோ ஒரு மாதிரி இப்படி கேட்குறாங்க. ஒரு லைன் கொடுத்துருக்காங்க. ஆரிஜின்ல இருந்து ஒரு லைன் இந்த லைனை வந்து கட் பண்ணுது, ஒரு ஆங்கிள் பண்ணுது. இந்த ஆங்கிள் என்னன்னு கொடுத்துட்டாங்க கொஸ்டின்ல. இந்த ஆங்கிள் வந்து π/3ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ லெட்ஸ் சே இதை PQன்னு வச்சுக்கிட்டீங்கன்னா ஓகே. ஸோ நம்ம ஏற்கனவே போட்ட ஃபார்முலா தான். ஸோ cos θ is equal to ரெண்டு வெக்டர் இல்லையா. ஸோ லெட்ஸ் கால் திஸ் as ஆரிஜின்னா 0னே வச்சுப்போம் இதை. ஸோ இட்ஸ் OP வெக்டர் into AB வெக்டர் by modulus of OP வெக்டர் into modulus of AB வெக்டர். இதான் நம்முடைய ஃபார்முலா. ஸோ cos π/3 is half. இப்போ OP வந்து AB உடையது இருக்கா நம்ம கிட்ட? Ma'am? இருக்கு. இருக்கு. எஸ்மா. Ma'am, how do you know that the origin lies on the second line? Origin lies on some other line pa. I am drawing it from somewhere else. Sorry, P illappa, the origin. Sorry kanna. Idudhan P pa. We have to find out this, Ankit. Okay, ma'am. So now I have my, first let me find out my P point, because P point lies on AB. I know P oda coordinates I can write. Yeah, so I have this 2 here. So it's going to be so inga irukana 2 lambda plus 3, comma multiplying it lambda plus 3 and then lambda. Correct appa? So you have to first write the P point using this equation equal to lambda போட்டு. Now I can just multiply them. Denominators multiply பண்றேன்பா. Lambda into 1 divided by square root of. So I have
ஃபர்ஸ்ட் ஒரு ஈஸி ஸ்கொயர் ஏபி ஸ்கொயர் வந்து ஈஸி 2 1 1. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் டூயிங் திஸ். ஸோ இதுக்கும் ஸ்கொயர் ரூட் போடணும். 2 lambda plus 3 the whole square plus lambda plus 3 the whole square plus lambda square. Okay, so I've done this already. So நான் உங்களுக்கு அனுப்புறேன். But this is the method. Once you solve this equation, இதை ஃபுல்லா சால்வ் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு quadratic உங்களுக்கு கிடைக்குது. In that you will get lambda will be -1 or -2. So once you get that step, you go back to your P and you substitute -1 first. You will get one set of points. அதனால தான் equation of lines னு கேக்குறாங்க. Or -1 1 -2. So find the equation of lines through the origin அப்படின்னு சொன்னா you got your P point, then you have your OP. So 2-point form, but the origin அப்படிங்கறனால டைரக்டாவே நீங்க எழுதிரலாம். You can write it as either it is I plus 2j minus k or minus I plus j minus 2k. These will be your lines. Okay, so I have my next. ரொம்ப நேரம் ஆச்சு, நீங்க தான் போட போறீங்க. யாரை கேட்போம் இது? கீழே யார் ஜாயின் பண்ணீங்க இப்போ? வர்ஷிதா வேணாம், இப்பதான் ஜாயின் பண்ணிருக்கா. அக்ஷிதா, அந்த கொஸ்டின் எப்படி அப்ரோச் பண்ணுவான்? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் சொல்லு எனக்கு. 12th question. If two lines intersect, find the value of k ன்னு கேட்டா எப்படி போடலாம் இந்த கொஸ்டின்? நிக்கிதா, தேஜு, யார் சொல்றீங்க? லாம்டா ஈக்குவேட் பண்ணிட்டு ரெண்டு ஈக்குவேஷன் கம்பைன் பண்ணா கே கிடைக்கும். கிடைக்குமா? இப்போ இதுக்கு வந்து நான் இந்த மெத்தட்ல போட்டிருக்கேன், எனக்கு ஆன்சர் கிடைச்சிருக்கு இந்த கொஸ்டினுக்கு. கிட்டத்தட்ட அதே மாடல் தான். இது நாங்க பிளேன்ஸ்க்கு கோப்ளேனார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் போடுவோம். அதோடைய ஃபார்முலா இது. ஐ திங்க் ஆன்சர் கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ யூ கேன் யூஸ் திஸ் ஆல்சோ. போர்டு எக்ஸாமோட ஆன்சர் கீழே தே ஹவ் ஆல்சோ யூஸ் திஸ் ஃபார் யூ. ஸோ இந்த டேபிள் வச்சு நீங்க போட்டீங்கனாலும் யூ கேன் ஃபைண்ட் when two lines intersect, we know that the shortest distance is 0. இது கிட்டத்தட்ட ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் டேபிள் தான் இது. ஸோ இஸ் ஈக்குவல் டு 0ன்னு நீங்க போடலாம். ஸோ இதுக்குமே ஆன்சர் வருது அழகா. நீங்க எந்த மெத்தட்ல வேணா போடுங்க. ஸோ இப்போ x2 minus x பண்ணா there are two lines இல்லையா? இங்கேயும் இங்கேயும் இருக்கு. ஸோ x2 வந்து 3 minus 1. Denominators directா. ரொம்ப ஈஸியா you're getting your answer. Depending on the marks நீங்க டிசைட் பண்ணுங்க. பட் I think it's a perfectly valid way to do this. So இப்போ 2 into அக்ஷதா போட்டுட்டு இருக்கியா உன் மெத்தட்ல? ஆன்சர் சொல்றியா? எனக்கு உனக்கு அதே ஆன்சர் வருதான்னு சொல்லிட்டு. நான் போட்டுட்டேன். k minus 9. Okay. போட்டிங்களா? கிடைச்சிச்சா சேம் ஆன்சர் உங்க மெத்தட்ல போட்டாலும்? ஓகே, ஸோ நீங்கள் ட்ரை பண்ணுங்க இதை. மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். ஆன்சர் கரெக்டாக தான் வரும்னு நினைக்கிறேன். நான் ஆன்சர் கீ இஸ் த சேம் இல்லையா? ஸோ யூ ஹேவ் த லாஸ்ட் கொஸ்டின். 3Dல வந்து இதான் ஒரு கடைசி மாடல் வந்து ஃபைண்ட் த ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் சிம்பிள் பிட்வீன் த பேர் ஆஃப் லைன்ஸ். இது என்ன டிஃபரன்ஸ்னா சேம் தான் நமக்கு. பட் இந்த ஈக்குவல் டு கமா கொடுத்து போடுற மாடல் இப்போ ரீசெண்டாக அதை கேட்டிருக்காங்க. 2023 பேப்பரில் கூட அது இருக்கு. ஸோ ஜஸ்ட் யூ ஹேவ் டு டிரான்ஸ்லேட் இட். இதுக்கப்புறம் நான் உங்களுக்கு இதை போட போகிறதில்ல. y plus 1/3 is equal to zன்னு இருந்தா பை என்னது? பை என்னப்பா? பை 1 0வா?
0. Comma z is equal to 2 னு போட்டாங்கன்னா it means bring the 2 to this side. So it is going to be z minus 2 by 0. ஸோ இந்த ஈக்குவேஷனை நீங்க இப்படி மாத்தி எழுதினாதான் இந்த கொஸ்டினையே போட முடியும். ஸோ ஒரு 5 மார்க் கொஸ்டின் அந்த கொஸ்டின் இருந்து நீங்க ஏதாவது தப்பு பண்ணீங்கன்னா ஃபுல் 5 மார்க்ஸ் யூ வில் லூஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்னால. ஸோ இதுக்கப்புறம் இட் இஸ் அ நார்மல் a2 minus a1. ஏன்னா பாத்தீங்கன்னா கீழே டினாமினேட்டர்ஸ்லாம் வேற வேற தான் இருக்கு. So obviously it is not a parallel lines question. You have to use your usual formula of b1 cross b2 and do this problem. சரியா? So I will stop this here and I will start application of integrals.